அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய செய்திகளை டிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரர்களையும் நான் கனப்படுத்துகிறேன், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். உங்களுக்கு நல்ல சீரை ஆண்டவர் உண்டாக பண்ணுவாராக. எத்தனை பேர் நல்ல சீரை, நல்ல ஆசீர்வாதமான நற்சீர் வாழ்க்கையை பெற விரும்புறீங்க? அப்படி விரும்புறவங்க எல்லாம் சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். ஐ வில் மேக் யூ மோர் வெல். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் ஒன்றை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதை மட்டுமே யோசிக்கிற இருதயம். ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சீரை, சீர் என்றால் அதில் அநேக அர்த்தங்கள் இருக்குது. சீர் வரிசை என்று நம்ம கிராமங்கள்ல சொல்லி பழகிருப்போம், பார்த்திருக்கீங்களா? சீர் வரிசை அநேக உச்சிதமான பொருட்களை வரிசையாய் கொண்டு வருவது. நற்சீர், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமான கோதுமைகளை, உச்சிதமான நன்மைகளை, உச்சிதமான பலன்களை வரிசையாய் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு நல்லதை செய்துவிட்டு 4 துன்பங்களை நாம் அனுபவிப்பதை அல்ல, நன்மையின் மேல் நன்மை, கிருபையின் மேலே கிருபையை நாம் பெற்று சுகத்தின் மேல் சுகம், இரக்கத்தின் மேல் இரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லல, மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்து வர 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 என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தானா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு நற்சீரை உண்டாக்க விரும்புகிறார். ஆனா அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வசனத்தை நீங்க கவனமா பாத்தீங்கன்னு சொன்னா, அதே அதிகாரத்துல அதாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க 35ஆம் வசனத்தை பாருங்க. பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்களாம். எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ
எப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம், அதாவது நாம காயப்படுத்தி மருந்து போடுவோம். பொதுவாகவே ஒரு வியாதியஸ்தர்களை நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டு போனீங்கன்னா ஒரு சீர்படுத்துதல் அங்க உண்டாகணும்னு சொன்னா ஒரு காயத்தை அங்க உண்டாக்கி தான் சீர்படுத்துதலை உண்டாக்குவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? ஒரு ஒண்ணு அட்லீஸ்ட் ஒரு ஊசியாவது போட்டுதான் அவங்க அந்த காயத்துக்கு மருந்து கொடுக்க முடியும். ஆனா இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வந்திருக்கிறது சீர்படுத்துறதுக்காக. அப்ப காயப்படுத்தி சீர்படுத்தல, நம்மை ஆசீர்வதித்து சீர்படுத்துகிறாரா? புரிஞ்சவங்க மட்டும். நம்மை நோகடித்து நம்மளை திருத்துகிறவர் அல்ல, நம்ம திருத்துறதே நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் நம்மை சீர்படுத்த விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார் என்று அர்த்தம். நீங்க ஒரு கத்தியை தீட்டுறீங்கன்னு வைங்களேன், தீட்டிட்டு சும்மா வைக்க போறீங்கன்னு அர்த்தமா, ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்கன்னு அர்த்தமா? ஒரு கத்தியை நீங்க தீட்டிட்டு சும்மா வைக்கிறதுக்காக தீட்டிட்டு வைப்பீங்களா? தீட்டினாவே என்ன அர்த்தம்? அடுத்து என்னவோ ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னு அர்த்தம். அவர் சீர்படுத்த விரும்பினாலே, நற்சீர் பொருந்த பண்ணினாலே, நற்சீரை உங்களுக்கு உண்டாக்கினாலே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறதுல இல்லை. எப்பவுமே இருக்கிறதுல நீங்க நிறைவை நீங்கள் அடைவதல்ல, இருக்கிறதுல அல்ல. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வேதம் சொல்லுதா? 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுதா? அவர் தயால பிரபுவாய் இருக்கிறார். நம்முடைய நற்சீரை நாம் முந்தின நாட்களில் இருந்ததை போல அல்ல, முந்தின நாட்களில் இருந்ததை போல நம்மளை ஸ்தாபித்து முந்தின சீரை பார்க்கிலும் அதிகமான நற்சீரை நமக்கு உண்டு பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். அதுல என்ன சொல்றாரு? பழுகி பெருக பண்ணுவேன், பூர்வ நாட்களில் இருந்தது போல. அது வசனம் அப்படிதான் இருக்குது. உங்களை பழுகி என்ன பண்ணுவேன்? 11ஆம் வசனத்தை பாத்தீங்களா? மறுபடியும் 36:11 கவனிங்க. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுக பண்ணுவேன். இந்த புத்தகத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்தினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் நாம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த புத்தகம் பாபிலோனிய சிறையிருப்பில், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 70 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் மக்கள் நேபுகாத் நேச்சார் என்கின்ற பாபிலோனிய மன்னனுடைய அந்த தலைமையில கைது செய்யப்பட்டு அல்லது சிறையாக்கப்பட்டு அவர்கள் பாபிலோன்ல கொண்டு போய் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் 70 ஆண்டுகள். அந்த காலகட்டங்களில பிசி 593 571 என்கின்ற இந்த காலகட்டங்களில, பிசி கிமுல 593 அந்த 3ஆம் வருஷத்திலிருந்து, அது இறங்கு வரிசை இல்லையா? அதாவது பழைய ஏற்பாடு அல்லது கிமு என்பது இறங்கு வரிசை, கிபி என்பது ஏறு வரிசை. புரிதுன்றவங்க. கிமு என்பது 1000, 999, 998, 97, 96, 95, 94, 93, 92 நம்ம இறங்கிட்டே வரும். கிபி என்பது 1, 2, 3, 4, 5, 6 இப்படி ஏறிட்டே போகும். அப்ப 593 பிசியிலிருந்து 571 வரைக்குமான அந்த காலகட்டங்களில எசேக்கியேல் என்கின்ற தேவனுடைய தீர்க்கதரிசி ஆசாரியனாகவும் அவர் இருந்திருக்கிறார். கேபார் நதிக்கரையில இருக்கும் பொழுது எழுதின புத்தகம் இந்த எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம். எந்த சூழ்நிலையில இதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்துல அந்த எசேக்கியேல் புத்தகத்தை 3ஆ நாம அப்படி பகுக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். 1, எருசலேம் விழுந்து போவதற்கு முன்பாக தேவனால் எச்சரிக்கப்படுகிற சில அதிகாரங்கள் அங்க உண்டு. எருசலேம் விழுந்து போகும் அப்படின்றத எச்சரிக்கும்படியான அதிகாரம். 2வது, எருசலேம் விழுந்த பிற்பாடு என்ன நடக்கும் என்கின்ற சம்பவங்கள். 3வது, திரும்பவும் இந்த எருசலேம் திரும்ப எடுத்து கட்டப்படும் என்கின்ற வாக்குத்தத்தங்கள்.
ஆண்டவர் எச்சரிக்கிறார், நடக்கிறத என்னன்றத சொல்றாரு. எச்சரித்து என்ன நடக்குன்னு சொல்லி அதையும் தாண்டி போய் விழுந்த பின்னாடி அப்படியே கடந்து நாசமா போன்னு சொல்லாம மறுபடியுமாக திரும்பவும் உன்னை தூக்கி எடுத்து, நீ எந்த நல்ல சீரை இழந்து நீ விழுந்து போய் கிடக்கிறாயோ, எந்த மகிமையை இழந்து நீ பள்ளத்துல கிடக்கிறாயோ, எந்த மகிமை அதிகாரத்தை இழந்து நீ அடிமையாய் கிடக்கிறாயோ, அந்த அதிகாரத்திற்கும் மகிமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் திரும்பவும் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம். இருக்கிறீங்களான்னு தெரியல. இருக்கிறீங்களா? நம்முடைய முந்தின சீர்ல நம்ம ஆதியிலே என்கின்ற வார்த்தையை பைபிள் அடிக்கடி நம்ம பார்க்கலாம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. நீங்க ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களாகில் கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாம விட்டுறோம். ஆதியில 3 விதமான ஆதி இருக்கிறது, நல்லா புரிந்து கொள்ளணும். ஒன்று, யோவான் 1:1 வரக்கூடிய ஆதி. In the beginning was the word, the word was with God, the word was God அப்படின்னு இருக்குது இல்லையா? இந்த பிகினிங்க்கு ஸ்டார்ட்டும் இல்லை, முடிவும் இல்லை. அதாவது அதுக்கு ஒரு அந்த யோவான் 1:1 இருக்குது இல்லையா, அந்த யோவான் 1:1க்கு வந்துட்டு தொடக்கமே கிடையாது. ஃப்ரம் டேட்லெஸ் பாஸ்ட், அதுக்கு ஒரு தொடக்கமே கிடையாது. எப்படி காட் எக்ஸிஸ்டோ, இருக்கிறவராகவே இருக்கிறாரோ, அது போல அந்த ஆதியிலே என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு தொடக்கமே இல்லை. எனக்கு புரிதுன்றவங்க மட்டும். சரி, ஆதி ஆகமத்திலே முதல் வசனம் என்ன? இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். அந்த பிகினிங்க்கு ஒரு தொடக்கம் இருக்குது. வானம் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? நீங்க கவனிக்கலடாண்ணா, அதான் சொல்றாரு பாஸ்டர், கிராமத்து மக்களுக்கு பேசுற மாதிரி பேசணும். நீங்க என்னவோ நியூயார்க்லயும் நியூ ஜெர்சிலும் போய் பேசுறோம். என்னுடைய சபையாருக்கு இது புரியுது, அது போதும் எனக்கு. இது உலகத்தில் உள்ள மகா ஞானிகளுக்கு புரியுதோ இல்லையோ, இந்த பேதைகளுக்கு புரிகிறது என்று நான் நம்புகிறேன். எனக்கு புரியுதுன்றதை நீங்க உண்மையா ஒத்துக்கொள்றதா இருந்தா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படியானால் ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆதி என்பது, ஏன்னா நம்ம ஆதி பூர்வ அந்த பாதைக்கு, பூர்வ நிலைக்கு, பூர்வ சீருக்கு, முந்தின சீரை பார்க்கலும் மேலான சீருக்கு தான், அந்த மகிமைக்கு தான், அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏதாவது விளங்குதுங்களா? அங்க ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. வானம் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? பூமி இல்லாத ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? ஒரு மாதிரி பாக்குறீங்க, எனக்கு பயமா இருக்குது. லைட்ல ஆஃப் பண்ணிடலாமா? என்னம்மா, வானம் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? இல்லையா? வானம் இல்லாத ஒரு காலமே இல்லையா? பூமி இல்லாத ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், கோள்கள், இதெல்லாம் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா? ஆனா தேவன் இல்லாத ஒரு காலம் இருந்ததா? தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு காலம் இருந்ததா? தேவனுடைய ஆவியானவர் இல்லாத ஒரு காலம் இருந்ததா? இந்த பாயிண்ட் புரியுதா? தேவன் இல்லாத ஒரு காலமே இல்லை. ஆகவேதான் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது I am that I am, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். சரி, அப்படியானால் அந்த ஆதியாகமம் 1:1 ஒரு தொடக்கம் இருந்துச்சு. அதே போல எபிரேயர் 1:1 ஒரு தொடக்கம் இருக்குது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பூர்வ காலத்து நிலைக்கு பூர்வத்தில் இருந்ததை போல உன்னை ஸ்தாபிப்பேன், ஆனா பூர்வத்தில் இருந்ததை விட உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். அதுதான் இன்றைக்கு வாக்குத்தத்தம். பூர்வத்தில் இருந்ததை போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் உயிர்ப்பிப்பேன். பூர்வத்தில் இருந்ததை போல உன்னுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கையை நான் உயிர்ப்பிப்பேன். பூர்வத்தில் இருந்ததை போல உன்னுடைய அபிஷேகத்தை நான் உயிர்ப்பிப்பேன். பூர்வத்தில் இருந்ததை போல உன்னுடைய மனதை சமாதானத்தால் நான் நிரப்புவேன். பூர்வத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் வாலிபத்தின் நாட்களை போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மறுபடியும் மலரச் செய்வேன். ஆனா பூர்வத்தில் இருந்த மாதிரியே உன்னை ஆசீர்வதிக்க போறதில்ல.
பூர்வத்தில் இருந்த மாதிரியே உன்னை நான் மறுபடியும் மேன்மைப்படுத்த போறதில்ல. அதை விட அதிகமாக, அதை விட மேலாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்தி உன்னை பெருமைப்படுத்த போகிறேன். இதை நான் ஒத்துக்கொள்றேன், இதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரலோகத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்ல. ஒரு பத்திரிகையில ஒரு உண்மை சம்பவத்தை நான் படிச்சேன். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. ஒரு அம்மா, ஒரு சகோதரி ஒருவரை நேசித்திருக்கிறாங்க. ஒரு சகோதரி ஒருவரை நேசித்திருக்கிறாங்க. இது சொல்லலாம், இது சொல்லப்பட வேண்டிய செய்திகள் தான் இன்றைய உலகத்துக்கு. ஆனா அந்த அம்மாவை நேசித்தவரை விட்டு விட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா ஒருவரை நேசித்திருக்கிறாங்க. நேசித்தவரை விட்டு விட்டு வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மெயின் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, மற்றதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் மெயின் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, இந்த மெயின் லைட்டை மட்டும். சரி, வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா அந்த அம்மாவால அந்த முதல் நேசித்த நபரை என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. அத இந்த கணவர் அனலைஸ் பண்றாரு. இவர் ரொம்ப கஷ்டப்படுறா, இவளுக்கு ரொம்ப நம்ம எவ்வளவு அன்பு காட்டினாலும் இவளால அந்த வழியில இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்திருப்பார் போல இருக்குது. இட் இஸ் நாட் ஸ்டோரி, தி ரியல் ஸ்டோரி. ஆகவே அவர் என்ன பண்ணாருன்னா, அவளுக்கு கவுன்சிலிங் அவரே கொடுத்து அந்த நபரை வர சொல்லுன்னு சொல்லி அந்த நபரை வர வச்சு ஒரு பொதுவான இடத்துல அவரோடு வாழும்படிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரே எல்லா சப்போர்ட்டும் பண்ணி, நீங்க வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதா இருந்தா இதான் வழினா இந்த சந்தோஷமா நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் அந்த குழந்தைய கூட்டு போறான். அந்த முதல்ல நேசித்த நபர் இருக்கான்ல, அவர் போயிட்டாருன்னா அவர் நீங்க வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 500 அடி தள்ளி போயிட்டார். அவருக்கு வழி இருக்கும் இல்லையா, தள்ளி போயிட்டாரு. குழந்தைய விட்டுட்டு இப்ப இந்த குழந்தையோடு இந்த ஆளை கூட இவங்க போனோம். அந்த ஆள் என்ன சொல்றான், குழந்தைய விட்டுட்டு வாழ்றான். இருக்கிறீங்களா? ஹலோ? இந்த அம்மா உருகி உருகி உருகி, அப்படி நான் தான் அடிக்கடி என் பதிவுகளை பாக்குறீங்களான்னு தெரியல, அப்படி ஒரு அன்பு கிடையவே கிடையாது. அவ்வளவும் அயோக்கியத்தனம், அவ்வளவும் பொய் இல்லையா? 3 நாள்ல போர் அடிக்கிற அன்பெல்லாம் இருக்குது. தூரமா இருந்து 18 வருஷமா நேசித்துட்டு கல்யாணம் பண்ணி 18வது மாசத்துல தற்கொலை பண்ணி சாவறவங்களா இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். தூரமா இருக்கிற வரைக்கும் அது தேனு மாதிரி தெரியும், கிட்ட வந்த பின்னாடி தான் தெரியும் அது விளக்கெண்ணை விட மோசமானது அப்படின்னு. சரி, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப அந்த உருகி உருகி நேசித்த அந்த நபர் குழந்தைய விட்டுட்டு வாழ்றான். இந்த அம்மா குழந்தைய விட முடியாதுன்னு, குழந்தை விட முடியாதுன்னா நீ எனக்கு வேணான்றான். வானான்னு சொல்லிட்டு மட்டும் இல்ல, இவ குழந்தை விட மாட்டான்ற முடிவுல இவ உறுதியா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இவன் கிளம்பிட்டான். 500 அடியில அந்த பக்கம் ஏரிக்கரை ஓரத்துல அவரு கண்ணீரோடு அவர் அந்த பக்கம் நிக்கிறாரு. இவ போயிட்டான். இப்போ இவ என்ன முடிவு எடுப்பா? இவ வீட்டுக்காரன் காலில் விழுந்து கதறா, வீட்டுக்காரன் நான் உன்னை ஏத்துக்கிறேன், ஆனா என் பிள்ளைக்கு தாயா மட்டும் உன்னை ஏத்துக்கிறேன், உன்னை மனைவியாக என்னால இனி ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல இருந்து சொல்ல வர கருத்து என்னன்னா, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் ஒரு மேஜர் காரியத்தை அல்லது நாம் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டா திரும்பி வந்தால் நமக்கு அந்த பழைய ஸ்தானம் கொடுக்க மாட்டார்கள், அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நீ எத்தனை முறை நீ அவரை வேண்டான்னு நிராகரித்தாலும் திரும்பி வரும்போது நீ என்ன வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லி 2வது இடத்துல வைக்கிறவர் அல்ல. நீ அவரை விட்டு போகும்போது எந்த இடத்துல இருந்தாயோ அதே இடத்துல உன்னை வைக்கிறவர்.
நான் அதை வாசிக்கும் போது சீன், அந்த சீனு வேற, ஆனா நான் வாசிக்கும் போது எனக்கு நடந்த சீனு வேற. ஆண்டவரே, எவ்வளவு காயங்களை நாங்க ஏற்படுத்துறோம், எத்தனை காரியங்களில நாங்க உங்களை துக்கப்படுத்துறோம், நான் படுத்துறேன். ஆனா திரும்புகிறதற்கு மனதா இருக்கும்போது திரும்பவும் ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டு இன்னொரு ஸ்தானத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லாம, எதை இழந்து உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போகணுமோ அதை திரும்ப வரும்போது அதே கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அன்பு எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்குதுன்றது யாரா இருக்கீங்களா? இந்த மாதிரி அன்பு என் மனைவி கிட்ட இருக்குதுன்னா ஒண்ணு இல்ல, பக்கத்துல ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை நீ சைட்ல உட்கார வச்சுட்டு அப்படி போயிட்டு வந்துருப்பாக்கலாம், அதோட கதை முடிஞ்சது. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே, என் பலவீனமறிந்தும் நீர் நேசித்தி, என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தி, என் பலவீனம் ஓ என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தி. என்னுடைய பலவீனங்கள் தெரிந்தும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் ஆண்டவர் மறுபடியுமாக நம்ம என்ன பண்றாராம், நல்ல சீருக்கு இல்லையா, பேக் டு பெத்தேல், நீ திரும்பவும் எங்க போ, நீ திரும்பவும் பெத்தேலுக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 36ஆம் அதிகாரத்துல பாழானது என்னவாகுமா, பாழாய் கிடந்த இந்த தேசம் என்னவாக மாறுமா, ஏதேனாக மாறுமா. நம்ம முன்ன ஒரு காரியத்தை சிந்தித்தோம் இல்லையா, பூர்வ காலத்துல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவும் அந்த அந்த வாழ்க்கை முறையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். பகலின் குளிர்ச்சியான வேலையில நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்க அபிஷேகம் பெற்ற அந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்க ஆரம்பத்துல சர்ச்சுக்கு வர தொடங்கின அந்த அந்த பசுமையான காலங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்றைக்கு சைடு எந்த அறுத்து வயல்ல போட்டுட்டு, அறுத்து வயல்ல போட்டுட்டு மழை வரும்னு வானிலை அறிக்கை சொன்னாலும் ஆராதனை முடிச்சுட்டு வந்து தான் நாங்க அதை கட்டுவோம், அரியா கட்டுவோம், செமையா கட்டுவோம்னு சொல்லி வந்த அந்த நாட்களை நினைச்சு பாருங்களேன். இருக்கிறீங்களா? I have decided to follow Jesus னு பாடின அந்த இங்கிலீஷ் கோரஸ் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆனா இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்க ஆண்டருக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்களேன். கிட்டத்துல இருக்கிறோமா இல்ல தூரமா இருக்கிறோமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கிட்டத்தில் இருக்கும்போது இளையகுமார்த்தியே, நீ கிட்டத்தில் இருக்கும்போது இளையகுமாரனே, உன் மேல எனக்கு என்ன கரிசனையும் கவனம் இருந்துச்சோ அதுதான் நீ தூரத்தில் இருக்கும்போதும் இருக்குது. உனக்கு நல்ல சீரை, நீங்க அதை கொஞ்சம் அந்த அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். திரும்பி அந்த இளையகுமாரன் வந்தான்ல, போகும்பொழுது கண்டிப்பா அவன் செயின், அவன் கழுத்துல என்ன இருந்திருக்கும், ஒரு பணக்காரன் கழுத்துல என்ன இருந்திருக்கும், ஒரு செயின் இருந்திருக்கும். அவனா சிடிசி விசுவாசியா இருக்கிறதெல்லாம் போடக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு அவன் ஸ்தோத்திரம் இல்லையா. சில போதகர்களே கையில 4 கரல்லையும் 4 விரல்ல 5 விரல்ல மோதிரம் போட்டு நிக்கிறாங்க இல்லையா. பிளஸிங் ஆஃப் த லார்டா, நாங்களும் பிளஸிங் ஆஃப் த லார்ட பிலீவ் பண்றவங்க தான். ஆனா இது என்னன்னு புரியல, சரி இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு அது அப்படிதான் இருக்குதுன்னா தெரிஞ்சுட்டு போட்டோம். கத்தருக்கு இருக்கிறாங்களா இல்லையாமா, மாற திறந்து விட்டுட்டு கையில இதுதான் ஆசீர்வாதத்தின் அடையாளம் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். நம்ம ஒண்ணு அதுக்கு ஒண்ணு இது இல்லை. அவன் செயின் எல்லாம் போட்டுட்டு போனான், அது மோந்தரெல்லாம் போட்டு போனான், ஷூ எல்லாம் நல்ல இல்லையா, என்னென்ன ஷூ இருந்திருக்கும். நமக்கு ஷூ போடுறதுனால பேர் போடுறது இல்லை, அதனால பேர் தெரியுது இல்லை. வாக்கிங் ஷூ மட்டும்தான் நமக்கு தெரியும். அமேசான்ல வாக்கிங் ஷூ ஒன்லி ஆர்டர். சரி,
திரும்பி இவன் வரும்போது என்னவா வந்தான்? கழுத்துல செயின் இருந்துச்சா? ஐயா, பின்னாடி இருக்கிற சகோதரர்களாம், கழுத்துல செயின் இருந்துச்சாப்பா? பொம்பளைங்க செயின் போடுறதே தப்புன்னு சொல்லிங்கிறோம். நம்ம ஆளுங்க ஆம்பளைங்க செயின் போடுறாங்க. கருத்துருங்க. ஒருவேளை வேற வழி இல்லாம போடுறையானா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது நீ நகை போடுற விஷயம். இருக்கிறீங்களா? பறக்குறீங்களா? நகையை காட்டணும்ன்ற எண்ணத்தோட நகையை போட்டீங்கன்னா அது உங்களை கவுத்துரும். போட்டு என்ன சொல்றீங்க? கர்த்தருக்கு இந்த பியூட்டி பார்லர் அட்டகாசம் நடக்கும் பாருங்க கல்யாணத்துல எல்லாம். ஏன் 30,000 ரூபாய்ன்றாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல. பெங்களூர்ல ஒரு கல்யாணத்துக்கு 30,000 ரூபாய் பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ணாங்களாம். ஒரு பொண்ணுக்கு அந்த என்ன பண்றது ஆயத்தப்படுத்துறதுக்கு. உண்மையா இருக்குமா? 30K கம்மியா இது? ஓ, அந்த பாஸ்டருக்கு 3000 காணி கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு அந்த பாஸ்டருக்கு 2000 ரூபாய் அப்படியே 2 லட்சம் மாதிரி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த 30,000 ரூபாய் சாதாரணமா, சார் உங்களுக்கு நான் வந்துட்டு பே பண்ணிட்டேன், என்ன சொல்றது அது பேர் என்னது, ஜிபே பண்ணிட்டேன் சார், வந்துருச்சுங்களா? சாரா சார் இதுல மோரான்னு தெரியல. சரி இருக்கட்டும். இவ போகும்போது என்னவா போனா? ராஜபுத்திரனாக போனான். திரும்பி வரும்போது நான் வந்தான் பன்னி மேய்க்கிறது. அந்த எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இருக்குது அதுல. பன்னிகள் தின்னும் தவிட்டினால் தன் பசியை ஆற்ற அது அவனுக்கு கிடைக்காம போச்சான். இப்ப என்ன திரும்பி வரான்? பிச்சைக்காரர்களுடைய அந்த நல சங்கத்துல மெம்பரா கூட இருக்க தகுதி இல்லாதவனா திரும்பி வரான். இப்ப தகப்பனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். என்ன பண்ணலாம்? அவனுடைய முந்தின சீர் என்ன? அவன் கழுத்துல செயினை போட்டு இருந்ததை பார்த்த தகப்பன், அவன் கையில மோந்திரங்களை போட்டதை பார்த்த தகப்பன், அவன் பாதரட்சைகளை பளிச்சின்னு பாதரட்சைகளை போட்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த தகப்பன், அவன் வஸ்திரங்கள் எல்லாம் ராஜகுமாரர்களுடைய வஸ்திரங்களாய் உடுத்தி இருந்ததை, மினுமினு வஸ்திரங்களை போட்டிருந்ததை பார்த்த தகப்பன், அதே நிலைக்கு அவனை மறுபடியும் மாத்தினாரா இல்லையா? மாத்தல. அப்படியானால் உன்னுடைய மனதில ஒரு மறுரூபம் நடக்க நீ ஒப்பு கொடுப்பாயானால், உன்னுடைய புத்தி தெளிந்த பொழுது, அவனுடைய புத்தி தெளிந்த பொழுது, அவன் இழந்ததையெல்லாம் அவன் திரும்பவும் பெற்றுவிட்டான். முன்ன அவன் பெற்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. கரெக்டுங்களா? முன்ன அவன் பெற்றது கிருபையினாலயா உரிமையினாலயா? முன்ன அவன் போட்டிருந்த செயின் உரிமையின் செயினா கிருபையின் செயினா? உரிமையின் செயின். இப்ப அவன் போட்டுங்கிறது என்ன செயின்? நீங்க திரும்பி வரும்பொழுது உங்க உரிமைகளின் படி அல்ல, அவருடைய கிருபையின்படி மறுபடியும் அதே நிலைக்கு கொண்டு வரப்படுறீங்க. புரியுதா? ஐயா, உங்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் நீங்க இழந்திருக்கலாம், உங்களுக்குரிய பலத்தை எல்லாம் நீங்க இழந்திருக்கலாம், உங்க உற்சாகத்தை எல்லாம் நீங்க இழந்திருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒருவேளை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா திரும்பி உங்கள் மனம் புதிதாக்கப்பட்டு மனம் தெளிந்து நீங்கள் நற்சீருக்கு நேராக திரும்பும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கிறது உரிமையில் இருந்தல்ல, உங்க உரிமைக்கானதுல இருந்து கொடுக்கல, அவருடைய மாறாத கிருபைக்கானதுல இருந்து எடுத்து கொடுக்கிறார். ஆமேன். கொஞ்சம் சத்தமா சொல்லியிருக்கலாம், இப்பவும் சொல்லலாம். உங்க கிருபை இல்லாம சில பாட்டுங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுது நம்மள இல்லையா? உங்க கிருபை தனியா அந்த பாட்டு தனியா கேட்கணும். கும்பலா கூட்டத்தோட பாடிடுறது இல்ல. கூட்டமா வருவோம், ஆடுவோம், பாடுவோம், ஓடுவோம், அப்புறமா ஒரு பாட்டையும் கேட்க மாட்டோம். இந்த பாட்டை கேட்டிருக்கிறீங்களா? தனியா அந்த மியூசிக், அந்த மியூசிக் போடுறவங்களாம் உண்மையாவே அவங்களாம் ரொம்ப நல்ல, என்னவோ ஒண்ணு நடக்குதியா. பாத்துக்கிறீங்களா? ஐயோ, அப்படியே என்னென்னவோ போட்டு அப்படி ஒரு கப்பு ஃபுல்லா அப்படி ஐஸ்கிரீம் கொடுத்து நல்ல உச்சி வெயில்ல வச்சு சாப்பிடுங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? ஐஸ்கிரீம் எங்க நாங்க சாப்பிட்டோம், வெறும் ஐஸை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறோம். அப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். அப்படி பாடிக்கிட்டு தைரியமா கிட்ட போலாம். நான் நிற்பதும்
உங்க கிருபைதான். அப்படியே தைரியமா, என்ன தைரியம், அப்படியே போய் அப்படியே பக்கத்துல கேருபீன்கள், சேராபீன்கள், ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள், மகா பரிசுத்தவான்கள், அப்படியே அப்படியே அவர் யாராம், அவர் யாராம், நம்முடைய தேவன் யாராம்? மோஸ்ட் ஹை ஹோலி காட். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். உங்க கிருபை இல்லாம, அதனால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் இல்லையா, இரக்கத்தை பெறுவோம், சகாயம் செய்யும் கிருபை அடைவும், தைரியமாய் கிருபாசனத்தை அண்டையில கிருபைன்னு சொல்லிங்கன்னே கிருபாசனத்தை அண்டுக்கு போயிடலாம். வாயிலிருந்து கிருபன்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தணும். பரிசுத்தவான்கள் பழைய காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வாயிலிருந்து அதிகமா வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை 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 கிருபை. ஒரு 10 கிருபை சொல்லலாமா? கிருபை கிருபை, தேவ கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை, ஆச்சரியமான கிருபை, அனாதி கிருபை, அற்புதங்களை செய்கிற கிருபை, மன்னிக்கிற கிருபை, வாயை திறந்து வைக்கிற கிருபை. எனக்கு ஒரு பெரிய ஆசை, ஒரு பரிசுத்தவான் எனக்கு கத்துக் கொடுத்தாருல, அவர் அதை செஞ்சாரு. சாயங்காலம் 6 to காலையில் 6 வரைக்கும் வேற ஒரு வார்த்தையும் சொல்லல. கிருபையே, தேவ கிருபையே. பாட்டுனாலும் அதுதான், வார்த்தைனாலும் அதுதான், வேற எதுவுமே இல்லை. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, ஒண்ணும் கிடையாது. கிருபையே, தேவ கிருபையே. 12 மணி நேரம். என்ன புரியுதுங்களா? சும்மா ட்ரை பண்ணுங்களேன். எதுக்கோ ட்ரை பண்றீங்க. காலை சாயங்காலம் 6 to காலை, இடையில தண்ணி வேணா குடிச்சிங்க, குடிக்கும் போதும் கிருபையேன்னு சொல்லிட்டு குடிங்க. ஜூஸுக்கு சாத்தியா 12 மணி நேரம் பசியா இருக்க முடியாதியா, உங்க மாதிரி உங்க சீசர்களையா நாங்கெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இடையில கொஞ்சம் கஞ்சி குடிச்சிங்க, ஒன்னும் தப்பு இல்லை. ஒரு ஆசை நான் ஸ்டாப்பா, கிருபையே கிருபையே, தேவ கிருபையே. அந்த கிருபையே, தேவ கிருபைன்ற பாட்டுக்கு நிறைய இருக்குது இல்லையா? தேவ கிருபையே, நான் நிற்பது நிர்மூலம், அப்படி கிருபை 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 கிருபை. சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்த்து கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே அப்படி சொல்லிட்டே கிட்ட போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாழான அந்த ஸ்தலங்கள் எல்லாம் ஏதேனாக மாறுமா. ஏன் ஏதேனை ஆண்டவர் இங்க எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, ஏதேன் தோட்டத்து உறவுக்கு நீங்க போய் பாருங்க, ஏதேன் தோட்டத்துல நடந்தது நான் போய் பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய மகா பெரிய பரலோகத்தை விட்டு இறங்கி ஏதேனுக்கு வந்தார். ஏதேனிலே சாதாரணமான மனிதனோடு சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவினார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனுக்கு வேண்டிய சகல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த மனிதனோடு உள்ள உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வம். அப்படியானால் உங்களுடைய வனாந்தரம் போல் இருக்கிற உங்களுடைய உலக வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, சில நேரங்கள்ல ஐயா தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு வனாந்தரம் போன்ற ஒரு வாழ்க்கையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீர்களானால், அல்லது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமா எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் எனக்கு குறையில்லை, ஆனா நான் ஆண்டவருக்குள்ள என்னுடைய உள்ளான மனிதன் இல்ல, ஆண்டவருக்கும் எனக்குமான அந்த உறவுல ஒரு வெறுமையை நான் உணர்றேன்னு நீங்க ஒருவேளை சொல்லுவீர்களானால், உங்கள் பாழான இந்த நிலைகள் ஏதேனாக தேவன் மாற்ற விரும்புகிறார். பாழான நிலங்களை எல்லாம் ஏதேனாக மாற்றி அதுல அவர் என்ன பண்ண விரும்புறாரு? அங்க என்ன இருந்துச்சு? அந்த சாபத்தை ஏதேனில இப்ப ஆண்டவர் வராரு. ஏதேனில இப்போ ஒரு சாபம் வந்துருச்சு. அவங்க ஏதேனில தான் இருந்தாங்க, அவங்க சபையில தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரு சாபம் வந்துருச்சு. அந்த மகிமை அவர்களை விட்டு விலகி போயிருந்துச்சு. They are also inside the garden of Eden. ஆனா ஒரு மூடி இருந்த மகிமை ஏதேன்ல தான் இருக்கிறாங்க, ஆனா மகிமை வெளியே போயிட்டு. அவங்க ஏதேன்ல தான் இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம், அவருடைய செட்டையின் கீழே தான் இருக்கிறோம், அவருடைய உன்னத மறைவில் தான் இருக்கிறோம், அவருடைய ஆளுகையில் தான் இருக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு காரியத்தை இழந்து நிக்கிறோம். உணர முடியுதா? ஒத்துக்கிறவங்க மட்டும். ஏதோ ஒன்று, ஏதோ தேவனோடு ஒரு மகிமையை, ஏதோ ஒரு அபிஷேகத்தை, ஏதோ ஒரு அந்நிய பாஷையை, ஏதோ ஒரு ஜெப ஜீவியத்தை,
ஏதோ ஒரு சமாதான வாழ்க்கையை, ஏதோ ஒரு வளர்ச்சியை, ஏதோ ஒரு மகிழ்ச்சியை, ஆவிலே களி கூர்ந்து ஆண்டவரோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்த அனுபவத்தை இழந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் ஏதனை போல மாத்துவேன்னு சொன்னா, அங்கே வந்து ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டாரு. ஆதாம் வந்து forgive me Lord, I done great mistake ன்னு சொல்லிட்டு இருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இருக்கிறீங்களா? எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? லைட் வந்திருக்குதா வரலையா? எதுனா ஒரு லைட்டாவது தெரியுதா? சரி, அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவரு சிலுவைக்கு பின்னாடிதான் இரக்கம் உள்ளவர், சிலுவைக்கு முன்னாடி எல்லாம் நான் கோவக்காரரா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில். சரி, அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்துங்களேன். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் அப்படி தூக்கி எடுத்துட்டு, எப்பா 4 பேர் அடிச்சு கீழே போட்டு போயிட்டாங்க எரிகோவின் மதிலில, இல்ல எரிகோவின் வீதிகளில 4 பேர் தூக்கி எடுத்து வா பார்த்து போய்க்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரா? அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரா? சேற்றில் விழுந்த, இந்த பாட்டு தெரிஞ்சுங்க, சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன். ஊர் பயணத்துக்கு அப்படி வந்திருப்பான். அவன் ஊர் பயணத்துக்கு எப்படி வந்திருப்பான்? அவன் உயிர் பயணத்துக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவன் ஊர் பயணத்துக்கு எப்படி வந்திருப்பான்? ஊருக்கு போகும்போதெல்லாம் நம்ம எப்படிங்க போவோம்? சந்தோஷம். திரும்பி வரும்போது எப்படி வருவான்? இருக்கிறீங்களா? வரும்போது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், திரும்பும் போது கஷ்டமா இருக்கும். இவன் போய் சேரத்துக்கு முன்னாடியே கஷ்டத்தை அனுபவித்தான். ஆண்டவர் பார்த்தாரு, அப்ப அவன் காயப்பட்டு இருக்கிறான், அவன் முடிவு தப்பான முடிவு எடுத்துவன். ஏன்னா அவன் எங்கிருந்து எங்க போயிருக்கணும்? ஆக்சுவலா எங்கிருந்து எங்க போறவங்களுக்கு தான் தேவன் உதவி செய்யணும். எரிகோவில இருந்து எருசலேமுக்கு போறவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்ப நாம இருக்கிறோமே, சிலர் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? நாம நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டுக்கிறோம், சிலர் நம்ம கிட்ட உதவி கேட்கறாங்க. நாம உதவி செய்யணும்னா கிறிஸ்துவின் சீடர்கள் சபையோடு நீங்க இணைஞ்சு செயல்பட முடியுமா? கிறிஸ்துவின் சீடர்கள் சபையினுடைய ஊழியங்களோடு கூட உங்களால நீங்க தோள் கொடுத்து நிக்க முடியுமா? அப்படின்னா நாங்க உங்களுக்கு தோள் கொடுக்குறோம். மனித புத்தி எப்படி இருக்குது பாத்தீங்களா? நான் மனுஷன் இல்லையா? மனுஷனாகிய நான் என்ன பண்றேன்? என்னுடைய பாரங்களுக்கும் தரிசனங்களுக்கும் நீ துணையா இருந்தா உன்னுடைய காரியங்களுக்கு உதவியா நான் இருக்கிறேன். இருக்கிறீங்களா? அப்ப எருசலேமில் இருந்து, அதாவது எரிகோவில இருந்து ஒருத்தன் எருசலேமுக்கு வந்தான். நம்மால் இவன் எருசலேமுக்கு வரவன், அவன் அடிபட்டு இருக்கிறான், அவனுக்கு உதவி செய். நம்ம கூட இருக்க போறவன், நமக்கு உதவியா இருக்க போறவன், அவனுக்கு உதவி செய்யுன்னு சொல்லலாம். இவன் எங்கிருந்து எங்க போறானா? இவன் எங்கிருந்து எங்க போறான்? from Jerusalem to Jericho. இருக்கிறீங்களா? நீங்கள் சரியான முடிவை எடுத்து போராடும் பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மனிதர்கள். நீங்கள் தவறான முடிவை எடுத்து போராடும் பொழுதும் உங்களுக்கு உதவி செய்ய மனம் உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க முடிவை தப்பா எடுத்துட்டீங்க, உங்க ரூட்டை தப்பா தீர்மானிச்சிட்டீங்க, உங்களுடைய காரியங்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான், மனிதர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படியானால் பாவியான மனிதனே உன்னுடைய குறையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறைக்குள்ள நீ இருக்கிறாய். சாதாரண சதைய ரத்தமும் மாம்சமும் எலும்பும் கொண்ட ஒரு மனுஷியே உன்னுடைய குறையை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நீ இருக்கும் பொழுது, பாவமாறாத மகா பரிசுத்தமான தெய்வம் உன்னை தவறான முடிவை எடுத்து விட்டாய் என்று நிராகரிக்க அல்ல, உன்னை முந்தின சீரை விட சிறப்பான சீருக்கு உன்னை மாற்றுவதற்காக விரும்புகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் இந்த வாரத்துக்கானதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த செய்தி இந்த வாரத்துக்கானதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். இது உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு செய்தி. பூர்வ காலங்களில் இருந்ததை போல திரும்பவும் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், சந்தோஷமா இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்றவங்க சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் சாபத்தை அவர் என்ன பண்றாராம்? இப்ப அந்த சாபத்தை அவர் அங்கே ஏதேனுடைய சாபத்தை மாற்றுவதற்கு எது பலி செலுத்தப்பட்டுச்சான்? அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டாச்சு இல்லையா? அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சா? அந்த ட்ரெஸ்ஸுக்காக யார் பலியிடப்பட்டதாங்க?
வேத வல்லுநர்கள், அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தோல் உடையதுதான் ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு வசனத்தில் நிறைய ஆதாரம் இருக்கிறது, அதை இப்போ சொல்ல முடியாது. அப்படியானால் இப்போ ஆண்டவர் பாழா கிடக்கிற ஏதேனுக்கு வெளியே பாழா கிடக்கிற நம்ம கிட்ட வராரு. யாருடைய ரத்தத்தோடு வராரு தெரியுமா? யாருடைய ரத்தத்தோடு வராரு தெரியுமா? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானதை பேசுகிற ரத்தத்தோடு நம்ம கிட்ட வராரு. பழி வாங்க சொல்லுகிறது ஆபேலுடைய ரத்தம், மன்னிக்க சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம். அப்படியானால் இப்போ சபிக்கப்பட்டிருந்த அந்த வனாந்தரத்தை ஏதேனை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஏதேனையே வனாந்தரமாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் வனாந்தரத்தை ஏதேனை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு நற்சீரை பொருந்தும்படி, ஆண்டவர் என்ன என்ன உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்ய, நாம அவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரை நான் என்ன செய்ய, இல்ல ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்றத கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அல்ல அடியார்கள் சொல்லுவதையும் கேட்கிற நல்ல இரக்கமுள்ள பரலோகத்தின் தகப்பன் அவர். நீ ஏன் அழுற? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற? உன் துக்க நாட்களை மனிதர்கள் தெரிந்து கொள்ளாம போகலாம். உன்னுடைய மனதின் ஆழங்கள், வலிகள், வேதனைகள் மனிதர்களுக்கு தெரியாம போகலாம். உன்னுடைய மன முறிவு மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம். அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய மாம்சம், உன்னுடைய ரத்தம், உன்னுடைய எலும்பு, உன்னுடைய சதை நரம்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். உன்னுடைய உடைக்கப்பட்ட, காயப்பட்ட, நொறுக்கப்பட்டிருக்க அந்த இருதயத்தின் ஆழங்களை மருந்து போடுகிற ஒரு நல்ல பரலோகத்தின் தகப்பன் இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த பாழான தேசம் அதுக்கு அரணிப்பான நகரமா மாறுமா. 36க்கு வாங்க, எசேக்கியேல் 36க்கு வாங்க. 35ல அவாந்தரமும், முதல்ல அது ஏதேனா மாத்துறாரு. ஏதேனா மாத்திட்டு அவாந்தரமும் பாழுமும் நிர்மூலமா இருந்த பட்டணங்கள் இப்ப என்னவா மாறுதான்? அரணிப்பான. அதுக்கு ஆங்கிலத்துல அந்த அரணிப்பான பட்டணம் என்கின்ற வார்த்தைக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு விளக்கம் கேஜேவி பைபிள் என்ன இருக்குதுன்னா, a city of kings அப்படின்னு இருக்குது. a city of kings, அரணிப்பான பட்டணம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வேர்சன் பைபிள் என்ன சொல்லி இருக்குதுன்னா, a king city, a kings of city, a city of kings என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ராஜாக்கள் வாழ்கின்ற நகரமாக மாறிவிடும். ராஜாவால் ஆளுகை செய்யப்படுகிற நகரம் அல்ல. உன்னுடைய பாழான நிலங்களை யாரோ ஒரு ராஜா ஆளுகை செய்ய போறதில்ல. மாறாக அங்கே வாழ்கிறவர்கள் எல்லாருமே ராஜாக்களா இருக்க போகிறார்கள். உன்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் ஆசீர்வாதமா இருக்க போறதில்ல, எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்க போகிறார்கள். உங்களுடைய எல்லைகளில் யாரோ ஒருவர் நிம்மதியா தூங்க போறதில்ல, எல்லாரும் நிம்மதியா தூங்க போகிறார்கள். உங்களுடைய தலைமுறைகளிலே யாரோ ஒருவர் வெற்றி பெற்றவராக, யாரோ ஒருவர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாக மாற போறதில்ல. மாறாக தலைமுறை தலைமுறையில இருக்கிற ஒவ்வொருவருமே ராஜாத்திகளாய் காணப்பட போகிறார்கள். உன் வீடு என்றென்றுமாய் என் கிருபையில் நிலைத்திருக்கும், உன் வீடு என்றென்றுமாய். ஆசீர்வதிக்கும் போது அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும். எஸ், ஐ அக்செப்ட் தட் அப்படின்னு. என் கிருபையில் நிலைத்திருக்கும், அதில் வளரும் பிள்ளைகளோ, தெரியுமா அந்த பாட்டு? தேவதூதனை போல் இருக்கும், அதில் வளரும் பிள்ளைகளோ தேவதூதனை போல் இருக்கும், என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன். எல்லாம் சேர்ந்து சொல்லமா, அழைத்தவர் நான் தானே. இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ அப்படியே இல்லையா, அவர் அப்படியே பிள்ளைகளை தொலைச்சிட்ட பிள்ளைங்களை திரும்பவும் கொண்டு வந்து அதே தோளின் மேல இல்லையா. சில நேரங்கள்ல பாருங்க, நார்மல் பிள்ளைங்களா இருப்பாங்க, நார்மலா நடந்துட்டு இருப்பாங்க, நார்மலா திடீர்னு ஒரு 2 மணி நேரம் காணாம போயிட்டாங்கடான்னா, அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய நார்மலா அந்த தாயை அணுக மாட்டாங்க, ஓடி போய் கட்டி பிச்சுக்குவாங்க. பாத்துக்கிறீங்களா? நார்மலா என்னடா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியாடா? வந்துட்டோமா, சரி சரி, அந்த அந்த இதுல வந்துட்டு பிரியாணி செஞ்சு வச்சுக்கிற மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் வீட்டுக்கு நீங்க வந்தீங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்க 5 மணிக்கு,
எப்பவுமே 4:45 நீங்க வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுற பையன் அன்னைக்கு வீட்டுக்கு வரல. தேடுறீங்க தேடுறீங்க தேடுறீங்க, எங்கெங்கயோ தேடுறீங்க. அவன் அன்னைக்கு பார்த்து கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஒரு லைன்ஸ் கிளப்னு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறான். உங்களுக்கு சொல்லல, ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லல. 2 மணி நேரம் கழிச்சு 7 மணிக்கு வரான். பார்த்த உடனே 10 பேர்கிட்ட பாருங்க, ஜோசப்ப பாத்தியாடா? ஆண்டி பாக்கல ஆண்டி, அப்பயே வந்துட்டான் ஆண்டி. அவ்வளவுதான். ஜஸ்டின் ஜோசப்ப பாத்தியாடா? இல்ல ஆண்டி, நாங்கள் அப்ப வேண்டாண்டி. 4 பேருகிட்ட பாத்திட்டியாடான உடனே, பாக்கலன்னு உடனே, வந்துட்டான உடனே அந்த பதட்டம் கூடுமா? பரவாயில்ல விடு, எங்கன்னா சுத்தி கிடக்கும் அப்படி தெரியும், அப்படி தோணுமா? 7 மணிக்கு புள்ள வந்த உடனே மாமலா பிரியாணி போட்டு சாப்பிடறான்றவங்க பிரியாணி போட்டு சாப்பிட்டா சொல்ல மாட்டீங்க, ஓடி போய் கட்டி பிச்சுக்குங்க. கரெக்டா? பொல்லாதவர்களாகிய எனக்கும் உங்களுக்குமே கொஞ்ச நாள் காணாம, ஒரு 2 மணி நேரம் காணாம போயிட்டா பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரியா உங்க அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, சில மாசமா காணாம போயிருக்கிறீங்களே, ஆண்டவர் திரும்பி வந்தா என்ன பண்ணுவார்னு யோசிக்கிறீங்களா? சில மாசமாவே ஜெப வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாம போயிட்டு இருக்குல்லம்மா. சில மாசமாவே வேத வாசிப்பு திருப்தி இல்லாம போதில்ல. சில வருஷமாவே அபிஷேகத்துல நீங்க மணிக்கணக்கா அட்லீஸ்ட் ½ அன் ஹவராவது அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாங்க, 5 வார்த்தையாவது பேசுறீங்களா? இப்ப ஆண்டவர் மோர் எக்ஸ்பெக்டேஷனோடு, அதிக எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. காணாமல் போனவர்களை ஆண்டவர் கண்டுக்காம விட விரும்பல. மறுபடியும் முந்தின இடத்தை விட மேலான இடத்துக்கு நான் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க போறேன். பேக் டு ஹவுஸ், பேக் டு பெத்தேல். ராஜாக்கள் வாழ்கிற நகரமாக உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அதுல ஒருவனும் நோயால் என்று சொல்லப்பட போறதில்ல. அதுல ஒருவரும் சபிக்கப்பட்டவர்கள். ஐயா என்னங்க 4 பிள்ளைங்க அந்த பாஸ்டருக்கு, 4 பிள்ளைங்க அந்த பிரதருக்கு, 2 பிள்ளைங்க நல்லா இருக்குது, 2 பிள்ளைங்க எப்படி ஆச்சு, அப்படி சொல்லப்பட போறதில்ல. அவங்களுடைய எல்லைக்குள்ள கால வைக்கிறவங்களா நல்லா இருக்கிறான்னு சொல்ல போறாங்க. உங்க எல்லையில கால வைக்கிறவங்களா நல்லா இருக்க போறாங்க. உங்களை நேசிக்கிறவங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களை நேசிக்க எருசலேமே உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்படியானால் எந்த அளவுக்கு உங்களை நேசித்தா உங்களை நேசிக்கிறவங்களை அவர் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவர் உங்க மேல அன்பு வச்சிருப்பாரு. யோசித்து பாருங்க. பெரிய தேவன். நிர்மூலமானது என்ன? 36 வாசிங்க, 36 வாசிங்க, 36 வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நிர்மூலமானவைகளை எல்லாம் கர்த்தர் கட்ட போகிறார். அல்லேலூயா. அதாவது உடையறதுக்கு நிர்மூலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோல் இருக்குதுன்னா அதை அப்படி உடைச்சிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் சீக்கிரமா நீங்க சரிப்படுத்திடலாம். 2 பேட்ச் கொடுத்து அதை நொறுக்கி போட்டீங்கன்னா சிலது நம்மால சரிப்படுத்திக் கொள்ள முடியும். சில வியாதியை நம்மால சரிப்படுத்தி விட முடியும். சில குடும்ப பிரச்சனையை நம்மால சரிப்படுத்தி விட முடியும். சில வேலை ஸ்தலத்தில் இருக்கிற இம்சைகளை நம்மால சரிப்படுத்தி விட முடியும். சில ஆபீஸ்ல பாசுங்க கொடுக்கிற தொல்லைகளை நம்மால சரிப்படுத்தி விட முடியும். சில நேரங்கள்ல அல்லது பல நேரங்கள்ல நம்மால் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நெருக்கப்பட்டுருவோம். நம்மால் அதை எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்முடைய அறிவுக்கு அப்பால் நமக்கு பிரச்சனை வந்துடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடைக்கப்பட்டது இல்லை இல்லையா, நிர்மூலமாக்கப்பட்டது நான் கட்ட போகிறேன். What is impossible to man, that is possible to God. உங்களால முடியாது என்று நீங்க சோர்ந்து நிற்கிறீங்களா? இனி இந்த மனுஷனை மாத்த முடியாது, இனி இந்த மனுஷியை மாத்த முடியாது, இனி இந்த வியாதியை மாத்த முடியாது, இனி இந்த கடனில் இருந்தா வெளியே வர முடியுமான்னு தெரியல, இனி இந்த பழக்கத்தை என்னால் விட முடியுமான்னு தெரியல, இனி இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியுமான்னு தெரியல, இனி இந்த நிலையில் இருந்து நான் இந்த நிலைக்கு வளருவனா தெரியல. ஒருவேளை என்று நீங்கள் ஒருவேளை எங்கேயோ ஒரு வனாந்தரத்திலே ஆகாரை போல கண்ணீரோடு, கேள்விகளோடு, சந்தேகங்களோடு, குழப்பங்களோடு, பயத்தோடு நிற்பீர்களானால் ஆகாரே உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு நல்ல யெகோவா எல்ரோய் உனக்கு இருக்கிறார். சத்தங்களை உயர்த்தி என்னை காண்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே வழி. இன்னைக்கும் பாருங்க, ஜம்ஜம் கிணறு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஜம்ஜம் கிணறு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சவுதியில அது பாட்டு போயிட்டே இருக்குதான். என்னடான்னு கேட்டா, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படியும் ஆகாரின் குழந்தை இஸ்மவேலுக்கு தேவன் கொடுத்த தண்ணீர் துறவாது. ஐயா, 3000
ஏறக்குறைய 3700-800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு தண்ணியை கொடுக்க தொடங்கி 3800 வருஷம் வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஒரு நாளைக்கு 20 லட்சம் லிட்டர் தண்ணியை எடுத்தோம். அந்த கிணத்துல இருந்து தண்ணி குறையலன்னு சொன்னா, மனிதர்கள் வாசல்களை அடைப்பும் பொழுது சின்ன மனுஷர்களுடைய வாசலை தான் அடைக்க முடியும். தேவன் உனக்கான வாசலை திறப்பாரானால் உன் முந்தின சீரை பார்க்கலாம் அதிக மேன்மையான ஒரு சீருக்கு நீ கொண்டு வந்து நிறுத்தப்படுவாய். மனிதர்களால் தடுக்க முடியாத, எதிர்க்க முடியாத, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில, ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, விசுவாசிகளுடைய எல்லைகளிலே செய்ய விரும்புகிறார். நீங்க விசுவாசித்தால் மாத்திரம்தான் மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கேட்க மாட்டீங்க, பார்ப்பீங்க. யார் வாழ்க்கையில? யார் வாழ்க்கையில? உங்க வாழ்க்கை இல்லையா? அப்படியானால் நிர்மூலமானதை கட்டி பாழானதை எல்லாம் பயிர் நிலமாக்குவேன் என்றும், அதில் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். யார் அறிய போறதா? உங்களை இலக்காரமாய் பார்க்கிற அதிகாரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரப்போகிறார். உங்களை ஜஸ்ட் லைக் தட்டா பாக்குற, இவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பாக்குற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எல்லாம் இப்படி நிமிர்ந்து பார்க்க வைக்க போறாரு. கர்த்தருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஈசாக்கை துரத்தி அடித்து, ஈசாக்கை எல்லையை விட்டு துரத்தி விட்டார்கள். ஈசாக்கினுடைய சாப்டர் க்ளோஸ். அவங்க நினைச்சாங்க, ஈசாக்கு தோண்டின துறவையெல்லாம் நாம எடுத்துட்டோம், ஈசாக்குடைய நல்ல வயல் நிலங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், ஈசாக்கினுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், அவனை துரத்திட்டோம், இனி ஈசாக்கால ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாதுன்னு. நான் சொல்றேன், பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஈசாக்குக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவருடைய சிறப்பே ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றது. ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன் இல்லையா? எவ்ரிதிங் God created from nothing. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர் உன் அருகே இருக்கிறார். உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், தேவத்துவத்தின் 3ஆம் ஆள் தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் துளிரச் செய்கிறவர். உன் முந்தின சீருக்கு கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். நீ சோர்ந்து போக தேவையில்லை. ஐயோ, நான் இவ்வளவு காரியங்களை கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டனே, இவ்வளவு காரியங்களை நான் செய்யாம போயிட்டனே, செய்ய வேண்டிய கர்த்தருடைய காரியங்களில் நிறைய கடமைகளை நான் செய்யாம போயிட்டனே, கர்த்தருக்கு நான் செஞ்சதெல்லாம் எதிரா இருக்குதே, நான் நல்ல காரியங்களை செய்யல, நான் செஞ்சதெல்லாம் ஆண்டவருக்கு துக்கப்படுத்துற காரியமா இருக்குது, என்னை மறுபடியும் ஆண்டவர் என்னை சேர்த்துக்கொள்வாரா மட்டும் இல்ல, நீ எதையெல்லாம் இழந்து நீ விழுந்து போனாயோ அந்த நிலைக்கு மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 நாளாகமம் 6:4 வாசி நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 நாளாகமம் 6:4. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கும், அவர் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்க கொஞ்சம். ஆண்டவர் வாயால சொல்றத ஹாப்பியா சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றதே ஹாப்பியா சொல்றீங்க. மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையால் சொன்னத. அதனாலதான் அக்கா தங்கச்சிங்க பக்கத்துல உட்காராதீங்கன்றோம். பார்த்து மாத்தி உட்காரணும். எப்ப அக்கா தங்கச்சிங்க நல்லா இருக்கணும், அக்கா தங்கச்சிங்க ஆசைப்படுறீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஆசைப்படுறாங்க அதிகமா இல்லையா? எங்க பார்த்தாலும் அக்கா தங்கச்சிங்க ஒண்ணு ஒண்ணா உட்காந்து கிடக்குது. தோத்திரம். அண்ணன் தம்பி அதை உட்காந்துக்கிறீங்களா? பக்கத்துல கையை பிடியப்பா, கையை பிடிச்சு. கர்த்தர் வார்த்தையினால் சொன்னத அவர் கையினால் நிறைவேற்ற வல்லவர். யோசித்து பாருங்க, மனிதர்கள் தங்களுடைய வாய் பலத்தால் நிறைய சொல்லிட முடியும், ஆனா அவங்களுக்கு அவங்க வாயால சொன்னதை நிறைவேற்ற அளவுக்கு அவங்க கையில பலன் இருக்காது. நிறைய வாயில உணர்ச்சி வசப்பட்டு நீ பயப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலையோ அல்லது உங்கள் மீதான அன்பு குறைவோ அல்லது உங்கள் மீதான அசட்டைத்தனமோ அவங்க வாயால சொன்னதை அவங்களுடைய கைகளால் சொந்த அதாவது நிஜத்துல செய்ய முடியாம போயிடும். ஆனா இவர் யாரு? ஒழித்தின் பாதியில எனக்கு வாயால வாக்கு கொடுத்தவங்களை எல்லாம்
வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் வாக்கு செஞ்சிருந்தாங்கடான்னு சொன்னா இந்த சபையை போல 4 சபையை கட்டியிருக்கலாம். என்னை அழைத்த, அதாவது என்னை அனுப்புனவங்க என்னை மறந்தாங்க, என்னை அழைத்தவர்களும் என்னை மறந்தாங்க. என்னை அழைத்தவர் என்னை மறக்கவே இல்லை. என்னை அனுப்புனவங்க என்னை மறந்தாங்க, என்னை அழைத்தவர்களும் என்னை மறந்தாங்க. ஆனா என்னை அழைத்தவர் என்னை மறக்கவே இல்லை. எத்தனை பள்ளங்களை, எத்தனை மேடுகளை, எத்தனை எதிர்ப்புகளை, எத்தனை அவமானங்களை, எத்தனை துரோகங்களை, எத்தனை இம்சைகளை சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியும் சந்தித்தாலும் இந்த ஊழியம் பட்டு போகாமல் மேலும் மேலும் துளிர்த்து கொண்டு வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள் மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்து, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், கணவன் சொல்லியிருக்கலாம், மனைவி சொல்லியிருக்கலாம், பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம், உங்களை பெற்றவங்க சொல்லியிருக்கலாம், உங்களை நேசிக்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்க நேசித்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அவர்கள் வாயினால் சொன்னதை நம்பி சில விஷயத்துல இறங்கி நீங்க நடுவுல நிக்கலாம், ஒருவேளை நடு தெருவுல நிக்கலாம். ஆனா உங்களுக்கு வாயினால் சொன்னதை நிறைவேற்ற அவர்களுக்கு பலம் இல்லாமல் போயிருக்கலாம். உங்களுக்கு வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அவமானப்படுத்த விரும்பாத ஒரு நல்ல தேவன் இயேசு ஒருவரே. தாவீதுக்கு வாயினால் சொன்னதை அவனுடைய தலைமுறைகளுக்கு கைகளினால் நிறைவேற்றினவர். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் என்று வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆபிரகாமுக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லாமல் அவனுடைய சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த அநேகர், அந்த ஒருவர் அல்லது அந்த ஒருவர் யாரா? உன் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரா? கிறிஸ்து. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாருமே வாக்கு தத்தத்தின் உடன் பங்காளிகள், உடன் சுதந்திரவாளிகள். ஆகவே தான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய தலைமுறைகளுக்கு, தாவீதின் தலைமுறைகளுக்கு வார்த்தை கரங்களினால் தலைமுறைகளுக்கு செய்ததை போல உங்கள் தலைமுறைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய எதிரிகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களுடைய வார்த்தைகளை கண்டு நீங்கள் தோய்ந்து போகாதிருங்கள். ஒரு தேவன் உங்களுக்கு கூடவே இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மட்டுமே நமக்கு சொல்லுகிறவர். நிறைய வசனங்கள் இருக்குது இல்லையா? ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு நாம ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 30:26 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30:26 ரெக்கார்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுவார், அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே. கரங்களை உயர்த்தி. அடிகாயம்னா எது? அடிகாயம் எதை குறிக்குது? அடிகாயம் என்றால் எதை குறிக்குது? இன்னர் ஹீலிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா, வெளியில இல்ல காயத்தை கூட நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன்யா, ஆனா மனசுல உண்டாகிற காயத்தை தான் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. என் மனசு தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எனக்கு சூழ்ந்து நிக்குது. என் மனசு ஒரு லெவலுக்கு மேல என்னால அந்த வலியை தாங்க முடியல, அந்த வலியை என்னால தாங்க முடியல என்று ஒருவேளை நீங்கள் கதறிக்கொண்டிருப்பீர்களானால், நம்பிக்கையற்ற ஒரு நிலையில நீங்கள் கதறிக்கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட், அந்த இருதயத்தின் ஆழங்களில் இருக்கிற வலிகளை ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? குணமாக்க போறாரா? மருத்துவர்களுக்கே புரியாத வியாதி என்று மருத்துவர்கள் குழம்புகிற வியாதியை என் ஆண்டவர் குணமாக்க வல்லவர். மருந்து இல்லை இந்த வியாதிக்கு, இயற்கையா ஏதாவது நடந்தாத்தான் ஆச்சு என்று ஒருவேளை மனிதர்கள், மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை மருத்துவர்களுக்கும் மருந்துக்கும் மேலாக, ஒரு இயற்கைக்கும் மேலாக ஒரு வல்லமையின் தேவன், ஒரு இயற்கையின் மேலே அதிகாரம் உள்ள ஒரு இறைவன் உனக்கு இருக்கிறார். எந்த நாடுகளிலே, எந்த இடங்களிலே, எந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி, உங்களை மகா வறட்சியான ஸ்தலங்களில் உங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி, உங்களுடைய தோட்டம், உங்களுடைய இடத்தை ஏதேனாகவும் கர்த்தருடைய தோட்டமாகவும் மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார்.
உங்க முந்தின சீருக்கு நீங்க திரும்பி வாங்க. அவர் சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், நிலைப்படுத்தவும், பலப்படுத்தவும், ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லவரும் நல்லவரும் ஆயத்தம் உள்ளவருமாயிருக்கிறார். நீங்க அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னா 7 மடங்கு உன்னுடைய சூரியன் வெளிச்சமா மாறிடுமா. யோசித்து பாத்தீங்களா? 7 என்பது எதை குறிக்குது? 7 என்பது எதை குறிக்குது? 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன்னுடைய சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாகும், உன் தேவனே உனக்கு உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவராகவும் இருக்க போகிறார். உன் உள்ள மகிழட்டும். இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் எனக்கு இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நான் அதாவது வந்து நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர் நிச்சயமா இருக்கிறீர். நான் மாத்திரை போடும்போது நம்பிக்கையோடு போடுறோமா இல்லையாங்க? மாத்திரை போட்டேன், இப்ப பிரச்சனை முடிஞ்சிரும், நம்புறோமா இல்லையா? அந்த மாத்திரை வேலை செய்யுமா செய்யாதா தெரியாது. வேலை செஞ்சாலும் பூர்ணமா சுகம் தருமா தராதான்னு தெரியாது. சுகம் தந்தாலும் நிறைய நேரத்துக்கு ரொம்ப நாளைக்கு தருமா தெரியாது. நம்பிக்கை இல்லாத ஒரு மாத்திரையின் மேலேயே நம்பிக்கையை வைத்து நிம்மதியா தூங்குவோமானால், நம்மை ஒரு நொடி கூட பொய் சொல்லாமல், தமாசுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன், நம்பிட்டாங்க, சும்மா சொன்னேன், அதை அவங்க பெருசா எடுத்துக்கினாங்க, அப்படி சொல்லாம எப்பொழுதும் நம்மை மரியாதையோடு கனத்தோடு நம்மை நடத்துகிற ஒரு நல்ல பரலோக பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து. 7 மடங்கு நம்முடைய சூரியன் வெளிச்சமாச்சுனா இருளுக்கு அங்க இடம் இருக்குமா? இல்லையா? தேவனோடு உள்ள உறவு 7 மடங்கு கூட போகிறது. சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க. இழந்தது 1, ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்றது 7 மடங்கு. அபிஷேகம் 7 மடங்கு, வல்லமை 7 மடங்கு. பிந்தின திராட்சை ரசம் காலையில தியானம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிந்தின திராட்சை ரசம் எங்கிருந்து வந்துச்சு? பிந்தின திராட்சை ரசம் எங்கிருந்து வந்துச்சு? திராட்சை பழத்தை கரைக்கு வச்சிருந்து கொண்டாலும் வந்துச்சா, இல்ல வெளியே வாசற்படியிலேயே கால கழுவத்தில் வச்சுட்டு இருந்தாங்களா அந்த கற்சாடியிலிருந்து வந்துச்சா? அந்த திராட்சை பழத்தை ருசி பார்த்த அந்த பந்தி விசாரணைப்புக்காரன் இருக்கா இல்லையா, அவன் ருசி பார்க்கறான். இங்க வாயா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட திராட்சை ரசத்தை மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டதே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட திராட்சை ரசத்தின் ருசியை விட இது ருசியா இருக்குதுன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட எந்த திராட்சை ரசத்தை விடவும் இது அதிக ருசியா இருக்கிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். வெறுமையா இருக்கிற தண்ணீரா நீங்க இருக்கலாம், ஒருவேளை அசட்டை பண்ணப்பட்ட பாத்திரமா நீங்க வெளியே இருக்கலாம், காலை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்க வெளியே தள்ளப்பட்டிருக்கலாம். யூதர்களால் புறஜாதிகள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்களைத்தான் ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க விசுவாசம் இல்லாததினால் எழுந்து போன சுவையை விட ஆண்டவர் விசுவாசித்த அந்த வெறும் தண்ணீரினால் அதிக சுவையான திராட்சை ரசத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனுபவிக்க வேண்டி மறந்து, ஐயோ நான் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை நான் அனுபவிக்கல, நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் பெறல, நான் அடைய வேண்டிய நிம்மதியை நான் என் வாழ்க்கையில அடையலையா என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ இழந்து போன அந்த திராட்சை ரசத்தை அல்ல, அதை விட அதிக ருசியுள்ள ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மனிதனால் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை, ஒரு மனுஷியால் நீ அனுபவிக்க நினைச்ச சந்தோஷத்தை, ஒரு பணத்தால், பேரால், பிள்ளைகளால், சொந்தங்களால், பந்தங்களால், குடும்பத்தால், ஜாதி ஜனத்தால் நீ அனுபவிக்க வேண்டி நினைத்த நிம்மதியை ஆண்டவர் உனக்கு பல 100 மடங்காய் திருப்பி தரப்போகிறார். நீங்க விசுவாசித்து பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களால் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிக்க போவதில்லை. வார்த்தை என்னுடையதா இருந்தால் நீங்கள் இவர் பிரசங்கத்துக்காக பேசுறாருன்னு நினைக்கலாம். வார்த்தை வாயினுடையது, வார்த்தை தேவனுடையது. அவருக்கு வாயினால் சொல்றது என்ன பண்ணுவாராம்? வார்த்தையினால், இல்லையா? ஒரு பாட்டு இருக்குது, சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர், இல்லையா? கர்த்தருக்கு பாடினது யாரா இருந்தானே, பாடப்பட்டது தேவனுடைய வார்த்தை. நாம அவரை போய் நியாயம் தீர்த்துட்டு உட்காந்து இருப்பானே, இல்லையா? கர்த்தர் தயால பிரபுவா இருக்கும்போது நாமையா வன்கண்ணனா இருப்பானே. எஸ் நல்லவர், எஸ் நல்லவர். ஆக இந்த மெசேஜ் முழுக்க முழுக்க இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வர தேவன் விரும்பினபடினாலே கர்த்தர் முடிக்கும் பொழுது வெளிச்சத்தை கொண்டு வருகிறார்.
இயேசு நல்லவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாய் திறந்து. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாடாதுழுவதும் மெய்ப்பராயிருந்து நடத்தி வந்தீரையா. வாடாதுழுவதும் மெய்ப்பராயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா நன்றி நன்றி. எழுந்து வந்தேன் அல்லாதே தகப்பனுக்கு நன்மைகள் பரப்பிட நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பாடிவிடம் கட்டணும். எழுந்து கட்டெழுந்து ஆண்டவர் நம்மை மறுபடியுமாய் நற்சீர் பொருந்த பண்ண நம்மை அழைக்கிறார். முந்தின சீரை பார்க்கிலும் மிக சிறப்பானதை உனக்கென்று வைத்திருக்கிறேன். உனக்கென்று குறித்ததை வேறு ஒருத்தருக்கும் கொடுக்க போறதில்ல. மகனே மகளே, அன்பு தோழனே தோழியே, உன்னை தனிப்பட்ட முறையில ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னை யூனிக்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற மாதிரி அல்ல, உன்னை விசேஷமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ யாரா இருக்கிற என்பது அவருக்கு தெரியும். நீ சொல்லிதான் உன்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. நீ சொல்லிதான் உங்களுடைய காயங்கள் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. உன்னை முந்தின சீரை பார்க்கிலும் அதிக நற்சீர் பொருந்த பண்ண போகிறேன். இந்த அன்புள்ள, இந்த மகத்துவமான, இந்த மாறாத, இந்த உண்மையான, இந்த விலகாத ஆண்டவருடைய அந்த செட்டைக்குள் அப்படியே நீங்க ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வந்துடுறேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த மாறும் உலகத்தில், இந்த மாறும் மனிதர்கள் நடுவில், இந்த மாறுகிற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில நான் பயணிக்க விரும்பல. உங்க ஆளுகைக்குள்ள நான் வந்துடுறேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் வந்துடுறேன் ஆண்டவரே. நான் வந்தா நீங்க என்ன போனது, நான் போகும்போது இழந்ததை விட எனக்கு அதிகமா திருப்பி தருவீங்கன்னு நம்புறேன் ஆண்டவரே. எல்லா சமாதானமும் பெருகுவதாக, எல்லா ஆசீர்வாத ஐஸ்வர்யங்களும் வருமானங்களும் பெருகுவதாக, எல்லா தேவனோடு உள்ள உறவும் ஜெபமும் அபிஷேகமும் வேத வாசிப்பும் ஊழியமும் ஊழிய தரிசனமும் பெருகுவதாக. வாழ்ந்து நீங்கள் சுகித்து இருப்பீர்களாக. உங்கள் சூரியன் 7 மடங்காக வெளிச்சம் வீசுவதாக. உங்கள் அபிஷேகங்கள், நீங்கள் இழந்த என்று உணர்வுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் மறுபடியும் அதிகமாய் திரும்பி தருவாராக. அவர் சொல்லிட்டு அவர் செய்வாரு. நான் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான், நீங்க செஞ்சிருங்க. மனிதன் சொன்னா அப்ப சொல்லிட்டேன், இப்ப முடியலன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். அவர் உங்களை நற்சீர் பொருந்த பண்ண விரும்புகிறார். உங்கள் நிலைகளை பழைய நிலைகளில் உங்களை நாட்டி பழைய இடத்துல கொண்டு வந்து அதே அனுபவத்துல வச்சு, பழைய அனுபவத்தின் போது இருந்த ஆசீர்வாதங்களை அல்ல, பழைய அனுபவத்தை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை, மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிற வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயை திறந்து வாயை திறந்து லோஹோ ராமா ஷிகாராபா ரிகாலோ டூராபா லபா சந்தா ரிகானாமா ரபா 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 நியூடாலா ரபா 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 ஷபலே ரபா ரபா ரபா. எஸ் லார்ட். எல்லா
ஆவிக்குரிய பழைய அனுபவங்களை பெறுவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பழைய அனுபவங்களை பெற்று அந்த நாளில் அனுபவித்த எல்லா நன்மையை விட பல 100 மடங்கு அதிக நன்மையை அனுபவிக்க விரும்புகிறேன். சகோதரர் சிம்சோன் சத்தம் உயர்த்தி ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மட்டுமாய் பேச ஆண்டவரே, ஸ்தோத்திரமுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் சீர்படுத்துவதே ஆண்டவரே, உம்முடைய சீரை எங்களுக்கு கொடுப்பதற்காக. ஆமென். ஆண்டவரே, உமக்காக நெருங்கி நாங்கள் பிரகாசிக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார். ஆண்டவரே, பார்க்கிறோம் கர்த்தர் நாங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப தர வல்லவர். ஆமென். வார்த்தை நான் சொன்னதை கர்த்தர் உம்முடைய கரங்களினால் அதை செய்து முடிப்பீர். ஆமென். ரபலகபர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.